வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல பார்த்தோம் அப்படின்னா, சுதாகர் தான் நிதிஷ கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ எழில் கொண்டு வந்து குடுக்குறாரு. இதனால கோபி மேல எந்த தப்பும் கிடையாது. கோபி நிதிஷ கொலை பண்ணல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. கோபிய கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சுதாகருக்கு தண்டனை கிடைச்சு அவர் இப்போ ஜெயிலுக்கு போயிடுறாரு. அடுத்ததா இப்போ பாக்யாட்ட இருந்து சுதாகர் வாங்கின 2 ரெஸ்டாரண்ட்டுமே பாக்யா கைக்கே திருப்பி கிடைச்சிருது. இனியாவ கூப்பிட்டு பாக்கியா பேசுறாங்க. உன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா கசப்பான அனுபவத்தையும் நீ மறந்துரு இனியா. அது ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பிடிச்ச விஷயங்கள நீ பண்ணு. நீ மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா படி. இல்ல நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா வேலைக்கு போ இனியா அப்படின்னு சொல்றாங்க. செல்வி ஆசைப்பட்ட மாதிரியே ஆகாஷ் படிச்சு கலெக்டர் ஆயிடுறாரு. ஈஸ்வரி செல்விய கூப்பிட்டு பேசுறாங்க. அவன்கிட்ட ஒண்ணு கேட்பேன் செல்வி, அதை நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. நீ அவ உங்க வீட்டு மருமகளா நீ ஏத்துக்குவியா செல்வி அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இனியா பாப்பா என் குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு நான் தாம்மா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. இந்த குடும்பமும் சேர்ந்து இப்போ ஆகாஷ் இனியாவுக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்கியாவுமே அவங்களோட தொழில முன்னேறி பெரிய தொழிலதிபர் ஆயிடுறாங்க. இந்த மாதிரியான கிளைமேக்ஸ் தான் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.